நிலத்தை பார்க்குறோம், நீரை பார்க்குறோம், காற்றை பார்க்குறோம், ஆகாயத்தை பார்க்குறோம், அக்னி பார்க்க முடியல இல்லைங்களா? அக்னி பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே போல தான் ஆன்மாவை பார்க்க முடியுதா? நம்ம உடம்புக்குள்ள பஞ்சபூதங்கள் தெரியுது, அணுக்கள் பின்னப்பட்டது, ஆன்மா உள்ள இயங்கக்கூடிய ஆன்மா நமக்கு தெரியல. ஆனால் பிரபஞ்சத்தில் அக்னி இருக்கிறது, அக்னி கண்ணுக்கு தெரியறதில்ல. புரியுதுங்களா? அதே போல தான் எல்லா உயிர்களும், உலகத்தில் உள்ள எல்லா ஜீவர்களும் எப்படி உற்பத்தி ஆகுது? குரு அணுவாலையும் ஆன்மா அணுவாலையும் ஜீவ அணுவாலையும் தான் உற்பத்தி ஆகுது. அதை தான் வள்ளலார் ஷார்ட்டாக சொல்லுவார், சாகா தலை வேகாக்கால் போகா புனல்வார். அப்போ ஒரு ஆணனுடைய சுக்கிலத்தில் என்ன இருக்கிறது? ஆன்மா அங்கே தான் அமரும். அங்கே அமர்ந்த பிறகுதான் அந்த ஆன்மாவுக்கு தகுந்தார் போல ஜீவன் தேவைப்படுது. ஜீவன்னா உயிர். அந்த உயிருக்கு தேவையான உடம்பு தேவைப்படுது. ரொம்ப முக்கியங்க. ஆன்மாவனுடைய தன்மை அது என்ன தன்மையில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜீவன், அந்த ஜீவனுக்கு தகுந்த மாதிரி பாடினா உடம்பு. அதனால் ஒரு ஆணனுடைய சுக்கிலத்தில் விந்து என்ற அந்த அடிப்படை, அந்த விந்துனுடைய திரவத்தில் ஆன்மா என்ற ஒரு ஒளிவட்டம், அந்த குரு அணு என்று சொல்லக்கூடியது வந்தால் அது என்ன ஆகும்? 2 மாதம் அங்கே இருக்கும். எத்தனை மாதம் இருக்கும்? அதுக்கு டைம் 2 மாதம் தான். 2 மாதத்துக்குள்ள அது ஜீவனையும் உடம்பையும் எடுக்கணும். ஜீவன்னா உயிர் எடுக்கணும், உடம்பு எடுக்கணும். இது 2 எடுக்க முடியலன்னா அது க்ளோஸ் ஆகிடும். அதனால தான் அதுக்குள்ளேயே நம்ம அந்த அணுக்களுக்கு தகுந்தார் போல, அந்த விந்து சக்திக்கு தகுந்தார் போல பெண்ணை தேடுறது. புரியுதுங்களா? பெண்ணுன்னா எது? ஒரு வீடு கட்டுவதற்கு இடம் வேணுமே, அந்த இடம் எது? பெண்ணினுடைய கருவறை. அப்போ இந்த சுக்கிலத்தில் இருக்கக்கூடிய ஜீவ அணுக்களுக்கு தகுந்த மாதிரி, திரவ அணுகளுக்கு தகுந்த மாதிரி அதற்கு கருவறையில் இருக்கக்கூடிய முட்டைகள் தேவைப்படுது. கருமுட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த செயற்கையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறான்னு பேசினா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்குலாம். செயற்கை குழந்தை உற்பத்தி பண்ணுறாங்கல்ல, கருமுட்டை எங்கிருந்து எடுத்து நீங்கள் கருமுட்டையை கொண்டாந்து அந்த அணுக்களை கொண்டாந்து ஒரு பெண்ணினுடைய சோனியத்தில் விட்டு உங்களுக்கு குழந்தை உற்பத்தி பண்ணுறாங்க. ஏதோ ஒரு ஆண், யாருன்னே தெரியாது, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த விந்து சக்தியான அங்கே இருக்கக்கூடிய அணுக்கை டூப்பில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. அது எத்தனை நாளைக்கு இருக்கும்?